இயேசுவில் பிரியமானவர்களே, பனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள். இன்று ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள் மூலம் நம்மோடு பேசுகின்றார். மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. இந்த உலகத்தில் வாழும் மக்களில் பெரும்பாலோர் இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கமே செல்வத்தை சம்பாதிப்பதுதான் என்பதாக நினைத்து கொண்டு தங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் செல்வத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஏதாவது வழியில் செல்வத்தை பெருக்கிவிட மாட்டோமா என்று சதா காலமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றனர். சிலர் அதை சம்பாதிப்பதற்காக குறுக்கு வழியை கூட கை கொள்கின்றனர். செல்வத்தை சேர்த்த பின்னும் கூட அதன் மீது உள்ள வேட்கை அதிகமாகின்றதை தவிர அதன் மூலம் மன நிறைவு அடைவதில்லை. இன்னும் கொஞ்சம் என்று அதையே நோக்கி கொண்டிருப்பதால் தங்கள் வாழ்க்கையை வாழ மறந்து விடுகின்றனர். செல்வம் மட்டும்தான் சந்தோஷம் கொடுக்கும் என்ற மாயையில் வாழ்கின்றனர். ஆனால் மலையளவு செல்வம் சேர்த்த பின் தான் மனம் புரிந்து கொள்கின்றது சந்தோஷமான வாழ்க்கைக்கு செல்வம் மட்டும் போதாது என்று. அதனால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த உலக செல்வத்தை நாடாதீர்கள், அதை உங்களுக்கென சேர்த்து வைக்காதீர்கள், மாறாக விண்ணக செல்வத்தை சேர்த்து வையுங்கள் என்று. இந்த உலக செல்வம் அழிவிற்கு உட்பட்டது. அதை பூச்சியும் துருவும் அழித்துவிடும். அதை திருடர்கள் அபகரிக்க முயற்சிப்பர். ஆனால் விண்ணக செல்வமாகிய அன்பு, மகிழ்ச்சி, பிறருக்கு உதவும் நற்செயல்கள் போன்றவை பிறருக்கு உதவும் நற்செயல்கள் போன்றவற்றை அதிகமாக பெருக்கிக் கொண்டால் அதை யாராலும் அபகரிக்க முடியாது. நம்மிடமிருந்து திருடவும் முடியாது. பூச்சியாலும் துருவாலும் அதை அழித்து விட முடியாது. இவ்வுலக செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது குறைந்து கொண்டே செல்லும். ஆனால் விண்ணக செல்வத்தை பிறரோடு பகிரும் பொழுது அது பெருகிக் கொண்டே செல்லும். அது நம்மை சுற்றி வாழும் மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும். அதையே நாடி தேடுங்கள் என்று இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த புதிய ஆண்டிலே மேன்மையானதை தேடுவோம். பரலோகத்தில் நமக்கென்று செல்வத்தை சேமிக்க தொடங்குவோம். அப்பொழுது நாம் பரலோகம் செல்லும் வேளையிலே மிகுந்த செல்வந்தர்களாய் திகழ்வோம். இன்றே அதை செய்ய தொடங்குவோமா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது மேன்மையான வழிகாட்டுதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இவ்வுலக செல்வத்தை காட்டிலும் பரலோக செல்வத்தை சேர்க்க கிருபை தாரும். இதனால் நாங்கள் பரலோகம் வந்து சேரும் நாட்களில் செல்வந்தர்களாய் இருப்போம் என்பதை நினைத்து உம்மை துதிக்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக அமைய OLS ஜெபக்குழு சார்பாக எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள்.